ஹாய், நான் உங்கள் ஜானி. இன்றைக்கு சவுகார் ஜானியோட 6வது பதிவோட வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். 1968 சவுகார் ஜானகி ஒளிவிளக்கு திரைப்படத்தில் நடித்தாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ ஒளிவிளக்கு, அந்த பாடலும் புகழ்பெற்ற பாடல். ஜெமினி எஸ் வாசன் அவர்களோட தயாரிப்பில் அந்த திரைப்படம் எம்ஜிஆரின் 100வது திரைப்படமாக, கிட்டத்தட்ட எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்கள்லேயே பெரிய அளவில் வெற்றி அடைஞ்ச திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தோம்னா 175 நாட்களுக்கும் மேலா ஓடி வெற்றி அடைந்த திரைப்படம் ஒளிவிளக்கு மட்டுமே. ஒளிவிளக்கில் அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஜெமினி எஸ் வாசன் அவர்களோடு அவங்களுக்கு ஏற்கனவே தொடர்பு உண்டு. அதாவது அவங்களோட 3வது திரைப்படம் தெலுங்கு திரைப்படத்தில் அவங்க நடிச்சு கொண்டிருக்கும் போது ஜெமினியோட 3 பிள்ளைகளோட தெலுங்கு ரீமேக்கில் இவங்களை நடிக்க வச்சிருக்காங்க ஜெமினி கணேசன் அவர்கள். அதை மிகவும் அழகாக நினைவு கூறுகிறார் நம்முடைய சவுகார் ஜானகி அம்மா அவர்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜெமினி அண்ணா அவங்கள பார்த்ததும் அவங்கள கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, என்னம்மா இவ்வளோ உயரம் 5 அடிக்கும் கீழே தான் இருப்ப போலன்னா ஆண்டவன் கொடுத்த உயரமே எனக்கு அவ்வளோதானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு எஸ் வாசன் அவர்கள் அவங்கள பார்த்து 3 பிள்ளைகளோட தெலுங்கு ரீமேக்கில் நீங்கள் தாம்மா ஹீரோயினாக நடிக்கிறீங்க அப்படின்னு சொன்ன பிறகு இவங்க தொடர்ந்து கால்ஷீட் கொடுத்து நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நடித்து கொண்டிருக்கிற சமயத்தில் அவங்களுக்கு 2 குழந்தைகள், 2 குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும், சரியான சாப்பாடு இல்லை. தொடர்ந்து அவங்களால நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் மயங்கி விழுந்துட்டாங்க. மயங்கி விழுந்த பிறகு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு முழு சம்பளத்தையும் கொடுக்கணுங்கிற அவசியம் ஜெமினி பிக்சர்ஸ்க்கு கிடையவே கிடையாது. ஆனால் அவங்க முழு சம்பளத்தையும் கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் ரெஸ்ட் எடுத்து நீ என்னைக்கு ஷூட் பண்ணுறியோ அன்னைக்கு நீ ஷூட்டிங் எடுத்துக்கலாம், அதற்கு இப்போ இருக்கிற ஷூட்டிங்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ பெருந்தன்மையாக நடந்த ஜெமினி பிக்சர்ஸ்க்கு நான் என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு அவங்க பதிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாசன் அவர்கள் சொன்ன அட்வைஸ் என்னால் மறக்கவே முடியாது. வாசன் அவர்கள் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, உடம்பு தாம்மா முக்கியம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தைகள் இன்னைக்கும் என் காதில் ஒழிச்சிட்டு இருக்கு. அதனால எப்பயுமே என் ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துப்பேன். அவங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்களாம், அவ்வளவு நன்றாக சமைக்கக்கூடியவர் தான், தானாக சமைச்சு தான் எல்லாமே சாப்பிட்டுப்பாங்கன்னு அவங்க பதிவு பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட அவங்க ஒளிவிளக்கில் நடிக்கும்போது அவங்க அந்த கேரக்டர் மக்கள் திலகத்திட்ட கேட்டே வாங்கினாங்களாம். அந்த கேரக்டர் நானே அந்த சாந்திங்கிற கேரக்டர், விதவை கேரக்டர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னப்ப அவங்க மேலே ஏற்கனவே அவருக்கு நம்பிக்கை வந்துருச்சு. பணம் படைத்தவன் திரைப்படத்துலேருந்தே அவங்க வேற லெவல் நடிகை அப்படிங்கிறத அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டார் மக்கள் திலகம் அவர்கள். அதனால தொடர்ந்து நீங்க நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டரை எஸ் வாசன் அவர்கள் கேட்டு இவங்களே அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அந்த சாந்திங்கிற கதாபாத்திரத்தை அந்த கேரக்டர் நின்றுச்சுன்னா வேற லெவல்ல நின்றுச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் என்ன பிணக்கு அப்படின்னா, ஜெயலலிதா அவர்களோட என்ன பிணக்கு அப்படிங்கிறத உங்க முன்னாடியே கேள்வியா வைக்கிறேன். என்ன பிணக்குன்னு பார்த்தோம்னா, பேர் சீனியர் நடிகைன்னு பார்த்தா இவங்க தான், சவுகார் ஜானகி பேர் தான் ஃபர்ஸ்ட்ல டைட்டில் போட்டிருக்கணும். ஆனால் எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு சொல்லி அவங்களுடைய பேரை ஃபர்ஸ்ட்ல போட்டு 3வதா தான் சவுகார் ஜானகியோட பேர் வந்தது. அதை பார்த்தபோது அவங்களுக்கு செம்மையா காண்டாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். வாசன் அவர்கள்ட்ட போய் கேள்வி கேட்டாங்களாம், ஏன் என்னை இப்படி பண்ணிட்டீங்க, என்ன காரணத்துக்காக என்னோட பேரை 3வதா போட்டீங்க, நான் தானே சீனியாரிட்டி பிரகாரம் நான் தானே சீனியர் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டபோது அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, ஜெயலலிதா அம்மா உட்பட எல்லோருமே பெரிய தலைவலி ஆயிட்டாங்க. அதாவது சந்தியாவும் ஜெயலலிதாவும் இந்த படமே வெளிவரணும் அப்படிங்கிற சூழல் உருவாகணும் அப்படின்னா நீங்க என் பேரை தான் 2வதா போடணும், 3வதா தான் அவங்க பேரை போடணும்னு சொன்ன காரணத்தால் தான் செஞ்சேன். ஆனால் படம் யார் பேர் நிற்குதுங்கிறத நீயே பார்த்துக்கோ, அதுக்கு நான் எந்த கருத்து சொல்ல விரும்பல, நான் செஞ்சது தப்பு தான், ஆனால் நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பல, படம் ஜெயிக்கும் போது பாரு யாரோட பேர் நிற்கும் அப்படின்ட்டு. ஆனால் சொன்ன மாதிரியா அவங்களோட கேரக்டர் தான் நின்றுச்சு, எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லாமல். அப்படிப்பட்ட அந்த கதாபாத்திரம் எல்லோராலும் மிகவும் ரசிக்கப்பட்டது. மக்கள் திலகத்தோட திரைப்படங்கள்லேயே வேற லெவலில் ஓடின திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒளிவிளக்கு தான். அது மட்டும் இல்லாமல் காரேரி 100வது நாள் விழாவுக்கு மக்கள் திலகமே பாராட்டிட்டு போனார் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பெருமையாக நெஞ்சுருக்கி அதை அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது அவங்க 83, 84 மக்கள் திலகம் ரூக்லின் ஹாஸ்பிட்டலில் அவங்க அட்மிட் ஆயிருக்கப்ப எல்லா தியேட்டர்லையும் முதல்ல இந்த பாட்டு தான், அதுக்கப்புறம் தான் படமே, எந்த படம் ரிலீஸாக இருந்தால் கூட அந்த படம் அதுக்கப்புறம் தான் அந்த பாடலை ஒளிபரப்புறது. அந்த அளவுக்கு ஒளிவிளக்கு அவங்களுக்கு பெயர் பெற்று தந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லி அவங்களே சவுகார் ஜானகி அம்மா பதிவு பண்ணுறாங்க. அதற்கு அடுத்த திரைப்படம் 1968 அவங்க நடித்த திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க வீட்டு ராஜா, லக்ஷ்மி கல்யாணம், இந்த மாதிரியான திரைப்படங்கள் தொடர்ந்து நடிச்சுட்டு இருக்காங்க. அதற்கு அடுத்து அவங்க நடித்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தீன் பஹ்ரானியான், அதாவது 3 மருமகள்கள் என்று சொல்லக்கூடிய பாமா விஜயத்தோட ஹிந்தி ரீமேக்ல இவங்க நடிச்சிருக்காங்க. அந்த 3 பேருமே அந்த கேரக்டர் பண்ணாங்கன்னா அதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த திரைப்படம்
ஹிந்திலையும் வெற்றி அடைஞ்சது அப்படின்னா அவ்வளோ கேரக்டராக அந்த அவ்வளோ அர்ப்பணிப்பு உணர்வோட, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய டப்பிங் அவங்க வாய்ஸ்லேயே தான் சொந்த வாய்ஸில் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க குட்டி பத்மினி அம்மா. என்ன காரணம் அப்படின்னா பாக்கியலட்சுமி படத்தில் நடித்தப்ப 3 மாத கை குழந்தையாக குட்டி பத்மினி அந்த படத்தில் தான் அறிமுகமாயிருக்காங்க. அதற்கு பிறகும் கூட குட்டி பத்மினி அம்மா அவங்களுக்கு சவுகார் ஜானகி அம்மா குட்டி பத்மினி அம்மாவுக்கு சொன்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா, எந்த மொழியில் நடித்தாலும் உன்னுடைய சொந்த குரலில் நடி, அப்போ தான் கேரக்டர் நிற்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுத்ததா சவுகார் ஜானகி அம்மா ரொம்ப பெருமையாக குட்டி பத்மினி அம்மா பதிவு பண்ணுறாங்க. அதற்கு அடுத்து அவங்க நடித்த திரைப்படங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவனாம்சம், அது மட்டும் இல்லாமல் எதிர்நீச்சல். இதில் 2லையுமே அவங்க வந்து மடிசார் மாமியாவே தான் நடிச்சிருப்பாங்க. பட்டு மாமி அந்த பாடல அடுத்தாத்த அம்புஜத்தை பார்த்தேலாம், அந்த பாடல் யாராலையுமே மறக்க முடியாது. ஏட்டிக்கு போடி பேசாதடி பட்டு போட்டான என்ன வச்ச ஒரு குட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா கடைசியாக என்னத்தை செய்வேல் சொன்னத்தை செய்வேன் வேறு சொல்லி அவங்க அழ ஆரம்பிக்கும் போதே எல்லோருமே சிரிச்சிருவோம். அதற்கடுத்து அவங்க காசை லவுட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லாஸ்ட் சீனில் ஒரு ஷாட் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. என்ன மாதிரி ஷாட் அப்படின்னா, அவங்க ஒரு ஆம்பளைக்கு வந்து பொம்பளை வேஷம் போட்டு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. வெக்கப்படாதடின்னு அவங்க சொல்லி அந்த ஐயர் பாஷையிலே ரொம்ப அழகாக பேசியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவர் ஆம்பளைன்னு தெரிஞ்சவங்க ஐயோ ஆம்பளைனா அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாந்தை வந்து கட்டி பிடிப்பாங்க. அப்போ வந்து நானும் ஆம்பளை தாண்டி அப்படின்னு அவர் சொல்லும்போது வெகு அழகாக இயல்பாக 2 பேருமே கேரக்டரை நிற்க வச்சிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட்டு மாமி கிட்டு மாமா ரொம்ப அழகாக நின்று இருப்பாங்க. அதே மாதிரி ஜீவனாம்சம் ஜானகி கேரக்டர் ரொம்ப நல்லா நின்று இருக்கும். அதில் வந்து ரத்து பண்ணிடுவேன் நாகேஷை மிரட்டிகிட்டே இருப்பாங்க, வேற லெவலில் மிரட்டுவாங்க அப்படின்னே சொல்லணும். அதற்கு அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சக்கரம். அந்த திரைப்படம் வந்து காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும்ப்பா. அந்த பாடல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாடல். அதில் சவுகார் ஜானகி அம்மாவோட ரோல் நல்லாவே நின்றுச்சு. ஆனால் படம் வந்து ஃபெயிலியர் தான். ஜெமினி கணேசன் வந்து ஹீரோவாக நடிச்சிருப்பாரு, வெண்ணிலா ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அந்த திரைப்படம் தோல்வி திரைப்படம் தான். அதற்கு அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து திருமால் பெருமையில் வந்து ஒரு திருடனோட மனைவியா, அதாவது திருமங்கை ஆழ்வாரோட மனைவி குமுதவள்ளியா அவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டரும் எல்லோராலும் ரசிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறார். அடுத்து மஞ்சு குடும்பம், அதாவது மோட்டார் சுந்தரம் பிள்ளையோட ரீமேக்ல அக்னிநேனி நாகேஸ்வர ராவ் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு. இவங்க வந்து அதே ரோல், அதாவது சிவாஜியோட மனைவியாக நடித்த முதல் மனைவி ரோலாக அவங்களே தான் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் வேற லெவலில் வெற்றி அடைஞ்சது. அதற்கு அடுத்தடுத்த பதிவுகள் 1968 இதற்கு மேலும் அவங்க தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி போன்ற திரைப்படங்களை தொடர்ந்து நடிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1968ங்கிறது வந்து அவங்களுக்கு ஜாக்பாட்னே சொல்லணும். அதற்கு அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயர்ந்த மனிதன். இந்த திரைப்படத்தில் அவங்க கேரக்டர் விமலா அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை யாராலையுமே மறக்க முடியாது. வேற லெவல் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். டைம் டு ஈட், டைம் டு ஸ்லீப், டைம் டு ஒர்க் அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்போதும் சரி, தன்னுடைய கணவரிடம் அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு அவங்க வந்து அவர் வந்து வேலைக்காரங்க வீட்டிலேருந்து சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிடுவாங்க. முதலாளி வீட்டிலேருந்து சாப்பாடு போய் தான் கேள்விப்பட்டிருக்கேன், வேலைக்காரங்க வீட்டிலேருந்து முதலாளி வீட்டுக்கு சாப்பாடு வந்து சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அடுத்த நாளே டார்லிங் நான் சமைச்சனே நல்லா இருந்ததா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காரமாக குருமா வச்சு கொடுத்துருந்தேன் நல்லா இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதற்கு பிறகு அவங்களுடைய கணவரோடு அவங்க சண்டையிடும் போது ரொம்ப அழகாக தன்னுடைய பொசசிவ்னஸ் சத்தியமூர்த்தி வேலையை விட்டு தூக்கி தான் தீருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டும் போதும் சரி, நீ சரியான காட்டு மிராண்டி அப்படின்னு சொல்லும் போதும் சரி, வெகு இயல்பாக உங்களுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி பேசும்போதும் சரி, வெகு இயல்பாக தன்னுடைய கதாபாத்திரத்தை நடிச்சு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அத்தானி முத்தங்கள் அத்தனையும் முத்துக்கள்னு சொல்லி அந்த பாடலும் வெகு அழகாக நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாமிகிட்ட கூப்பிட்டு பேசுவாங்க பாருங்களேன், அது வந்து ஆத்துக்காரர் அடிக்கிறது வீட்டுக்காரர் அடிக்கிறது கூட ஒரு சுகந்தான் அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்போதும் சரி, எல்லோருமே ரசிக்கக்கூடிய வெகுளியான பணக்காரத்தனம் உள்ள ஒரு ஆடம்பர பிரியையான, அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கணவருடைய குழந்தையை கூட தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது வேலைக்காரனா நம்ம பையனே நம்ம கூட இருந்திருக்கானே, நமக்கு ஒரு குழந்தை இல்லையன்ல நான் போராடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க அழும்போதும் சரி, வெகு இயல்பாக அந்த கதாபாத்திரத்தை வந்து நமக்கு எல்லாம் கொண்டாந்து கேர்ஃபுல்லாக கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க. அவ்வளவு அழகான மிகச்சிறந்த நடிகை. 1968 அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த நடிகையான சவுகார் ஜானகியின் 6வது பதிவு பிடிச்சிருந்தா ஜானகி ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பாய்.